பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ख्वाजा ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 37. மர்த்தபாக்களுடைய விபரம். முதல் 3 மர்த்தபாக்களுடைய விபரம். முதலாவது மர்த்தபா அஹதியத்து. இந்நிலை உலூஹியத்துடைய எல்லா மர்த்தபாக்களிலும் உயர்தரமானதும் அக புற குறிப்புகளை விட்டும் மேலானதும் ஆகும். இதுதான் ஜாத்துடைய மர்த்தபாவாகும். இதற்கு மர்த்தபாயே அஹதியத் என்றும் ஹக்கீக்கத்தே ஹக்கின் உள்ளமை என்றும் சொல்லப்படும். ஜாத்தியா அஃஆலியாவின் சிபத்துக்களை விட்டும் தூய்மையானது. அதாவது எந்த சிபத்தையும் ஏற்கவோ மறுக்கவோ கருத்து கொண்டதன்று. எந்த குணப்பாட்டையும் எந்த பெயரையும் எவ்வித வெளிப்பாட்டையும் அந்தரங்கத்தையும் மொத்தம் அல்லது பாகுபாடு என்ற தன்மையையும் பொதுப்படை தனித்தவை எனும் எவ்வித குறிப்பையோ அல்லது சுட்டிக்காட்டுவதையோ ஏற்காது தனிப்பட்ட பரிசுத்த தன்மையாகும். இடம் காலம் என்ற எவ்வித குறிப்பை விட்டும் எதிலும் சேர்ந்தவை சம்பந்தப்பட்டவை என்ற தன்மையை விட்டும் எதற்கும் கட்டுப்பட்ட அல்லது நிபந்தனைக்குட்பட்ட என்ற பண்புகளை விட்டும் மகா பரிசுத்தமானதாகும். இந்த மர்த்தபாவின் நிலையை அறிய எவருக்கும் பாதை கிடையாது. எவருக்கும் இந்த மர்த்தபாவில் எந்தவித தொடர்பும் கிடையாது. வயுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹ். அல்லாஹு தஆலா தன்னை கொண்டே உங்களை பயமுறுத்துகின்றான். இந்த மர்த்தபாவை கொண்டே உங்கள் கல்புகளை பயமுறுத்துகின்றான் என்று அத்தியாயம் 3 28ஆம் வசனத்திலே கூறப்படுகின்றது. லிமனில் முல்குல் யௌமலில்லாஹில் வாஹிதில் கஹார். இன்று அரசுரிமை யாருக்கு என்றால் ஜனங்களை அடக்கி ஆளக்கூடிய ஏகநாயகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கேயாகும் என்றும் இந்த மர்த்தபாவை பற்றி கூறப்படுகின்றது. அத்தியாயம் 40 வசனம் 16. இந்த மர்த்தபாவிற்கு பல பெயர்கள் உண்டு. அவை ஹூவியத், லா தஅய்யுன், ஐன் ஹூவியத், மஜ்ஹூலுல் வஸ்ஃப், முன்கதியுல் விஜ்தான், கைபுல் கைப், முத்லகுல் முத்லக், அஜலுல் அஜல், கன்சுல் மஹ்ஃபி என்று பல்வேறு பெயர்களை கொண்டும் அழைக்கப்படும். இரண்டாவது மர்த்தபா வஹ்தத்துடைய நிலை. முதலாவது குறிப்பு, இரண்டாவது வெளிப்பாடு என்றும் அழைக்கப்படும். அஹதியத்துக்கு அடுத்தபடியாக உள்ளது இந்த மர்த்தபாவாகும். இந்த மர்த்தபாவிலே ஜாத்து தன்னை பற்றியும் தனது சிபத்துக்களையும் அஸ்மாக்களையும் யாதொரு பாகுபாடும் இல்லாமல் தன்னைத்தானே உணர்ந்த நிலை. வித்தில் மரக்கிளை, இலை, மொட்டு, பூ, பழம், முள் முதலியவை புரிந்திருப்பது போல ஜாத்து தன்னில் எல்லா தன்மைகளையும் பாகுபாடில்லாமல் பொதிந்த நிலை. இந்த நிலைக்கு 4 இழ்த்திபாக்கள், 4 அம்சங்கள் உள்ளன. வுஜூத் எனும் உள்ளமை. தனது உள்ளமை தனக்கு தெரிந்தது. இரண்டாவது இல்மு எனும் அறிவு. தன்னுடைய உள்ளமையின் அறிவு ஏற்பட்டது. மூன்றாவது நூர் எனும் ஜோதி. தனது உள்ளமையின் ஜோதி தன்னை தெளிவு பார்த்தது. நான்காவது ஷுஹூத் எனும் சாட்சி. தனது உள்ளமைக்கு தானே சாட்சியானது. இந்த மர்த்தபாவிற்கு ஹக்கீக்கத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளமை என பெயர். இன்னும் பல பெயர்கள் உள்ளன. அக்லே குல், அக்லே அவ்வல், ஐயுனுல் அவ்வல், பர்ஸஹே குப்ரா, ஆலமே சிஃபத், கலமே அலா லஹுல் மஹ்ஃபூல், உம்முல் கிதாப், மஹ்லூக்குல் அவ்வல், அபுல் அர்வாஹ், ராபிதாயே அவ்வல், ஆலமே இஜ்மால், கன்சுல் குனூஸ், ஹக்கீக்கத்துல் ஹக்காயக் என்று பல்வேறு பெயர்களை கொண்டும் இது அழைக்கப்படும். மூன்றாவது மர்த்தபா வாஹிதியத். இது இரண்டாவது குறிப்பு, மூன்றாவது வெளிப்பாடு என்றும் அழைக்கப்படும். வாஹிதியத்துடைய மர்த்தபாவிலே ஜாத்து தனது எல்லா சிபத்துக்களையும் அஸ்மாக்களையும் இன்னும் படைக்கப்படக்கூடிய சகல வஸ்துக்களையும் விபரமாகவும் தனித்தனியாகவும் உணர்ந்த நிலையாகும். மேற்கூறிய அஹதியத், வஹ்தத், வாஹிதியத் என்ற 3 மர்த்தபாக்களும் சொல்லளவில் ஒன்றாக இருப்பினும் உண்மையில் ஒன்றே. சொல்லளவில் 3ஆக இருப்பினும் உண்மையில் ஒன்றே. இதை முச்சுடர் என்றும் சொல்லப்படும். இவை முறையே அல்லாஹ்வின் உடைய உள்ளமை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளமை,
ஆதமுடைய உள்ளமை என்பனவாகும். இம்மர்த்தபாவில் ஜாத்தின் சிபத்துக்களான ஹயாத்து, அறிவு, நாட்டம், சக்தி, கேள்வி, பார்வை, பேச்சு இந்த ஏழும் வெளியாயின. புன் என்ற உதிப்பு ஏற்பட்டதும் ஹல்குகள் வெளிப்பட்ட மகாம் வாஹிதியத்தாகும். இதற்கு அஸ்மாயே இலாஹி என்றும் சொல்லுவார்கள். இது இடம், பொருள், புதுமையை விட்டும் பரிசுத்தமான நிலையாகும். இதில் மறைந்துள்ள ஜோதியானது சமுத்திரமும் அதிலே பற்பல நுண்ணிய இரகசியங்களை அடங்கிய உலகத்தையும் போலாகும். இந்நிலை அருவாகுகளுடைய மக்காமை விட உயர்ந்த மக்காமாகும்.